ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைமாக கோலம் வீடியோவில் நம்ம எப்போவுமே மியூசிக் தான் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் டைமாக வாய்ஸ் கொடுக்குறேன். அது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 3 புள்ளி வச்சு ஒரு சின்ன கோலம் தான். 3 புள்ளி, இடைப்புள்ளி 2. இதை நீங்கள் நேராகவும் வைக்கலாம், படுக்க வாட்டத்துலேயும் வைக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் புள்ளி வச்சுக்கலாம். புள்ளி வச்சதுக்கப்புறம் ஒரு புள்ளி இன்னொரு புள்ளியும் உள்பக்கம் வளைவாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டிசைனுக்கு மேலே ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி நம்ம மெஹந்திலாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுங்க. எல்லா பக்கமே அந்த மாதிரி டிசைன் கொடுத்தீங்கன்னா மேலே ஒரு மேங்கோ டிசைன் போட்ட மாதிரி வந்துடும். வளைச்சி விட்டுட்டு லைட்டாக அந்த மேலே வளைச்சி விட்டிங்கன்னா ஓகே, அவ்வளோதான், டிசைன் வந்துடும். இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு 6 மாங்காவை அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை உள்ளே பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் கொடுத்துருக்கேன். மஞ்சள் கலர் வந்து அவுட்டரில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், உள்பக்கம் ஃபுல்லாக. அது கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக டபுள் லேயர் கொடுத்துருக்கேன். மறுபடியும் இன்னொரு டைம் கொடுத்துருக்கேன். இந்த கோலம் போடுறதுங்கிறது காலையில் நம்ம லேடிஸ்க்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் கூட, இது உடற்பயிற்சியாகவும் இருக்கும். அந்த காலத்தில் எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ தான் யாரும் கோலம் விரும்புகிறதும் இல்லை, அதிகமான பேர் போடுறதும் இல்லை. போடுறமான அளவுக்கு இட வசதிகளும் பல பேர்த்துக்கு இல்லைன்றனால கோலம் போடுறதையும் மறந்து போச்சு பல இடங்களில். ஏதோ பொங்கல் டைமில் மட்டும் எல்லோரும் ஒரு கலரை வாங்கி கொடுக்குறதுங்கிறது இப்போ கொஞ்சம் இருக்குது. அதுவும் ஒரு சில இடங்களில் இருக்குது, சிட்டிகளில் டவுன்லலாம் இல்லாமல் போச்சு. கிராமங்களில் இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் காலையில் எழுந்துச்சி நம்ம ஒரு கோலம் வந்து அந்த காலை பொழுதில் அது போட்டுட்டு அதை நின்று ரசிக்கிறதுங்கிற ஒரு சுகமே ஒரு தனி சுகம்தான். நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். அது ஒரு நல்ல மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், நேர்மறையான எண்ணத்தையும் அது கொடுக்கும். காலையில் ஒரு மன மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப அந்த நாள் வந்து சந்தோஷமாக தொடங்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த கோலம் போட்டுட்டு அதை கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம அதை பார்க்குறது, அது ஒவ்வொரு தரையும் நம்ம வெளியே வரும்போது உள்ளே வரும்போது ரசிக்கிறது, அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோலம் விரும்புகிறவங்க, கோலம் போடுற எல்லாருமே நம்ம கோலத்தை போட்டுட்டு அதை நின்று பார்த்து ரசிக்கணும். பார்க்குறவங்க எல்லாம் அந்த கோலம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது நமக்கு இன்னும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நல்லா இருக்கே, இது எப்படி போட்டிங்க என்னன்னு கேட்கும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நாளே சந்தோஷமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒவ்வொரு தரையும் வெளியில் போகும்போது வரும்போது அந்த கோலத்தை பார்க்கும்போது ஒரு நமக்கே புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால் காலையில் உங்களுக்கு இடம் இருக்குது, போடுறதுக்கான இடம் இருக்குது, போட முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஒரு சின்ன கோலமாவது போடுங்க. அது வந்து மங்களகரமும் லக்ஷ்மி கடாட்சியத்தையும் கொடுத்தாலும் நமக்கான ஒரு பாசிட்டிவாக ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வைப்பாக இருக்கும். அது கண்டிப்பாக அது நல்ல ஒரு வைப்பாக உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், மாங்காய் டிசைன் போட்டுட்டு அவுட்டரில் ஒரு டார்க் பிங்க் கொடுத்தேன் கலரு. அதுக்குள்ளே வந்து ஒரு செக்குடு டிசைன் மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக காமிச்சா பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்குன்றனால கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டார்க் பிங்க் கலரை சும்மா அப்படியே அள்ளி கொஞ்சம் வச்சுட்டு உங்கள் விரலால் அப்படியே எல்லா பக்கமும் விரல் வச்சு தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா அங்கே ஒரு பூ டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிள் தான், அது நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி விட்டு அழகாக இருக்குன்றனால மறுபடியும் கொஞ்சம் அகலமாக பண்ணி விடுறேன். இதுக்கு உள்ளே வந்து ஒயிட்டில் லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு வெள்ளமாக வச்சு உள்ளே கொஞ்சம் அப்படியே ஃபில் பண்ணுங்கள் அந்த கேப்பை. அதுக்கப்புறம் ஒரு ஊசி மாதிரி வச்சுட்டு வெளிப்பக்கம் இருந்து உள்பக்கம் நோக்கி நீங்கள் அந்த டிசைன் நேராக தள்ளினீங்கன்னா ஒரு அழகான டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதே தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு வட்டம் மட்டும் வைக்கலாம், ஒரு டாட் மட்டும் வச்சு முடிக்கலாம், ஒரு பூ டிசைனாக வேறு கையிலே போடலாம், ஒரு ஸ்வஸ்டிக் டிசைன் போடலாம். உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி எது வேணால் போடலாம். இந்த டிசைன் தான் போடணும் அப்படின்னு இல்லை. நான் இந்த வளைவிலிருந்து ஒரு 3 டாட் வச்சு கீழே வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது உங்களுக்கு உங்கள் ஓன் ஐடியாவுக்கு என்ன தோணுதோ, க்ரியேட்டிவாக உங்களுக்கு என்ன தோணுதோ, இல்லை எனக்கு எதுவுமே வராதுங்க ஒரு 4 புள்ளி வச்சுன்னா நீங்கள் புள்ளி வச்சாலும் அதுவும் ஒரு அழகாக இருக்கும். எல்லாமே அழகு தான். எப்படி வந்து எல்லா சத்தமுமே ஒரு இசைதான்னு சொல்கிறாங்க இல்லையா,
அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கோலத்தில் எந்த மாதிரி டிசைன் ஒரே மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாமே அழகாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்கள் ஐடியாவுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு வட்டம், இது நான் புள்ளி வைக்காமல் அப்படியே வட்டம் போட்டிருக்கேன். நீங்கள் புள்ளி வச்சு தான் எங்களுக்கு வரும், புள்ளி வைக்காமல் வராது அப்படின்னா இதே கோலத்தை நீங்கள் 5 புள்ளி இடைப்புள்ளி 3ல் நிறுத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் புள்ளி கிடைக்கும். அந்த புள்ளியை ஒன்று விட்டு ஒன்று ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வட்ட டிசைன் கிடைக்கும். வட்டம் போட தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். வட்டம் போட தெரியும்னா நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, கோலத்தை விட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அப்படியே ஒரு வட்டம் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அழகாக வந்துடும். இந்த வட்டம் ஈஸி தான். போட வராதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த 5 புள்ளி வச்சு போட்டு பாருங்கள், அதுவும் போட்டு பாருங்கள், அழகாக வரும் அந்த வட்டமும். இது போட்டுட்டு மேலே டார்க்காக ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வர வட்டம். ஸோ ஃபுல்லாகவும் எல்லா பக்கமுமே அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டே வரோம் ஒரு வட்டம். வட்டம் கொடுத்துட்டு அதை உள்ளே ஒயிட் ஃபில் பண்ணுறோம். அப்புறம் அந்த டிசைன் எப்படி போடலாங்கன்றதை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்குமே இந்த கோலம் போடுறதுங்கிறது லேடிஸ்க்கு முக்கியமாக பிடிக்கும். சில பேருக்கு வேணால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் யாரா கல்லை எழுச்சி போட்டுட்டு பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் போடுறது இல்லைங்க. இப்போலாம் நிறைய பேர் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுறாங்க இல்லைங்களா. போடுறதில்ல, பெயிண்டில் சில பேர் போட்டு விட்டுறாங்க. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டுடுறாங்க. சில பேருக்கு போடுறதுக்கான இடம் வசதியில் இல்லை அப்படிங்கிறவங்க போட முடியறதில்ல. ஆனால் இந்த மாதிரி வீடியோக்களை மட்டும் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து ரசிச்சுப்பீங்க, ஆனால் போடுறதுக்கு இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க. சின்னதாக உங்கள் ஒரு டைல்ஸான வீடாக இருந்தால் கூட ஒரு குட்டியாக ஒரு கோலம் போடுங்க. ஒரு நிலவாசலுக்கு முன்னாடி கோலம் போடுறதுங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை வர வைக்கிற ஒரு விஷயந்தான். பொதுவாக அமாவாசை நாட்களில் கோலம் போடக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவாங்க. அது ஏன்னா அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்காக, இறந்தவர்களுக்காக நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவோம் படையல் போட்டு. அப்போ அந்த கோலம் இருந்தாலே அந்த முன்னோர்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்களாம். கோலம்ன்றது அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சம், அவங்க வரமாட்டாங்கன்றதுனால தான் அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கோலம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ கோலம் ஃபில் பண்ணிவிட்டு, அந்த வட்டத்தை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இயர்பட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பட்ஸை வச்சு ஒரு சுருள் டிசைன் கொடுத்துருக்கேன். எல்லா பக்கமும் அந்த டிசைனை கொடுத்து முடிச்சிங்கன்னா ஒரு அழகாக உங்களுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். எனக்கு சுருள் போட வராதுன்றவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்காக தான் இப்படி டிசைன் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் கையிலே போட போகிறதுனாலும் அப்படியும் போட்டுக்கலாம். நான் வராதவங்களுக்காக இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு வட்டம் போட்டு அதில் உள்ள மாவு ஃபில் பண்ணிவிட்டு, நீங்கள் கலர் கூட உள்ளே ஃபில் பண்ணலாம். ஒயிட் தான் ஃபில் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் கலர் கூட ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்ஸை வச்சு கூட நீங்கள் இப்படி பண்ணலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இது எல்லாமே உங்களுடைய ஓன் ஐடியா தான். இப்படி தான் பண்ணணும், இங்கே இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்தந்த இடத்துலையும் உங்களுடைய டிசைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கோலத்தையும் நீங்கள் இன்னும் பெருசாகவும் போடலாம். அடுத்தடுத்து டிசைன்களை நீங்கள் போட்டுகிட்டே போனீங்கன்னா பெரிய கோலமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய அது ஐடியா தான், நம்மளுடைய திங்கிங் தான் அது எல்லாமே. எனக்கு ரொம்ப இடம் சின்னதாக இருக்கிறதுனால நான் இதோட முடிச்சிட்டேன். இன்னும் இடம் இருக்குது. ஒரு விசேஷத்தில், ஒரு கல்யாண வீடுகளில், மண்டபங்களில் போடுறோம், இல்லை கோயில் திருவிழாவில் போடுறோம், கோவிலில் போடுறோம் அப்படின்னா நீங்கள் இது இன்னும் பெருசு பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்கள் இன்னும் பெரிய குளமாகவும் இதை கொண்டு போகலாம். டிசைன்ஸ் அப்படியே நீங்கள் க்ரியேட்டிவாக அடுத்தடுத்து டிசைன்ஸ் நீங்கள் என்ன வேணால் போட்டே போனீங்கன்னா அழகாக ஒரு டிசைன், எல்லா டிசைனும் ஆனால் ஒரே மாதிரி போடணும், அதுதான் முக்கியம். போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பெரிய கோலமாக இது கிடைக்கும். எவ்வளோ பெருசு வேணால் நீங்கள் போட்டுகிட்டே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மஞ்சளில் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிங்க் கலர் கோலப்பொடி இல்லை ஒரு டாட்டாக கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் அந்த எல்லோவை எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. வெறும் மஞ்சளாக பார்க்குறதுக்கும் அதுக்கு மேலே ஒரு டாட் வச்சு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் அழகாக எடுத்து கொடுக்கும் அந்த கோலத்தை. ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆர்வம் இருந்தால் சின்ன சின்ன கோலமாக நீங்கள் வெளியில் இருக்க டிசைன் இல்லாமல் உள்ளே போட்டிருக்க அந்த கோலத்தை மட்டும் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். இது எக்ஸ்ட்ரா நான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி போடலாம். உள்ளே இருக்க அந்த 3 புள்ளிக்கு மட்டும் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த டிசைன் கூட நீங்கள் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் ஒரு டாட் வச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் வட்டம் நல்லா இல்லைன்றதுனால எடுத்து விடுறேன். இங்கே பட்ஸை வச்சு அப்படியே ஒரு சுருள் டிசைன் அங்கேயும் கொடுக்குறேன்.
ஒயிட் மாவில் ஒரு டாட் வச்சுட்டு அந்த டிசைன் இன்னும் அழகாக காமிக்கணுன்றதுக்காக பட்ஸை வச்சு சின்னதாக ஒரு சுருள் டிசைன் அங்கே காமிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, கோலம் முடிஞ்சுது. இந்த கோலம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் எந்த மாதிரியெல்லாம் கோலம் போடலாம், இப்படி வேறு என்ன டிசைன் வேணும் உங்களுக்கு, அப்படி எதுவும் ஐடியா இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த டிசைனை நான் அடுத்தது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதில் இருக்க நிறை குறைகள், வாய்ஸில் இருக்கிற எல்லா நிறை குறைகளையும் நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.